Hello everyone, welcome back to the new video. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லோன் வாங்கி எப்படி வண்டி வாங்குறது, அந்த அந்த வண்டியோட லோனோட இஎம்ஐ எப்படி நம்ம கட்டி முடிக்கிறது, அது பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். நிறைய பேர் நம்ம கிட்ட டவுட்டா கேட்டிருந்தாங்க, நீங்க எப்படி லோன் வாங்குறீங்க, லோன் எந்த கம்பெனில வாங்குறீங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நம்ம என்னென்ன டாக்குமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிடுறேன். நம்ம லோனை பத்தி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுல நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இஎம்ஐ எப்படி கட்டி முடிக்கலாம், லோன் எப்படி வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன சிரமங்கள் இருக்கு, அதை பத்தி எல்லாம் நம்ம சொல்ல போறோம். இது இப்போ நான் இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்னு நாம சொல்லாம, என்னோட வாழ்க்கையில இப்ப இந்த வண்டி வாங்கி நான் எப்படி ஓட்டிட்டு இருக்கோம் அதை பத்தி நாம சொல்றேன். அதை பத்தி நாம சொல்லும்போது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்க எடுத்துக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னாக்கா, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் டவுட்ஸ். அது இது பண்ணுங்கன்னு நான் சொன்னாக்கா அது ஒவ்வொருத்தங்களுக்கு செட் ஆகும், இன்னொருத்தங்களுக்கு செட் ஆகாது. அப்ப நம்ம எல்லாருக்குமா பொதுவாக என்னோட இது சொல்றேன். அதுல இருந்து உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ அதை வச்சுட்டு நீங்க உங்களோட லைஃபுக்கு ஏற்ற மாதிரி அது ஐடியா பண்ணிக்கலாம். வெல்கம் டு திஸ் வீடியோ. அதாவது நான் வண்டி வாங்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா போடும்போது நம்ம கிட்ட பைசான்னு சொல்லிட்டு முன்பணம் மட்டும்தான் இருந்துச்சு கொஞ்சம். அந்த அமௌண்ட் வச்சுக்கிட்டு வண்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனிக்கு போயிட்டு, அதாவது ஷோரூம் போயிட்டு நம்ம விசாரிக்கும் போது, அந்த மாருதி ஷோரூம்ல தான் நம்ம போய் விசாரிச்சோம். டாட்டாவில தான் நான் முன்னாடி வண்டியை வச்சிருந்தோம். அந்த டாட்டாவிலனாக்கா நம்மளுக்கு எந்த ஒரு டாக்குமெண்டேஷனும் இல்லாம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ன்றதுனால நம்மளுக்கு லோன் ஈஸியா கொடுப்பாங்க. மாருதியை பொறுத்த வரைக்கும் நம்ம புதுசா வர கஸ்டமர் அப்படின்றதுனால அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, ஒண்ணு நம்ம லோன் வேணும் அப்படின்னாக்கா கேரண்டர் தேவை, இல்லைன்னா ஓன் ஹவுஸ் வேணும், இல்லைன்னா ஐடி ஃபைல் பண்ணிருக்கணும் அப்படின்லாம் சொல்லி நிறைய இது சொன்னாங்க. இந்த கேரண்டர் எல்லாருமே கேட்கறத ஓன் ஹவுஸ் இல்லைன்னாக்கா, ஓன் ஹவுஸ் இருக்கிறவங்களுக்கு ஈஸியா நீங்க லோன் வாங்கி எடுத்துக்கலாம் வண்டியை. இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், கேரண்டர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நானும் அப்ப என்ன பண்ணேன், எனக்கு கான்டாக்ட்ல இருந்த சில பேரிடம் சில நண்பர்களிடம் கேட்டேன் கேரண்டர் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல அவங்களுக்கு அது பிரச்சனை இது பிரச்சனை ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளை கழட்டியோட பார்ப்பாங்க. சில பேரோட தனி உருவம் அப்பதான் நம்மளுக்கு தெரியும், என்னதான் க்ளோஸா பழகினாலும் சில பேரால அது பண்ண முடியாது. ஏன்னா நம்மளா இருந்தாலும் மேபி அந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரும் ஃபினான்ஷியலா ஹெல்ப் பண்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா ஃபினான்ஷியல் பிரச்சனைன்றது ஃபுல்லா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால கேரண்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க லோன் தர மாட்டாங்க அப்படின்னு சொன்னோம். அதுவும் இல்லாம நான் விசாரிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரைவேட் ஃபைனான்ஸுங்க தான் இருக்கும். அதாவது மாருதியில மஹேந்திரா, எல்என்டி, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அந்த மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனிங்க தான் இருக்கும். நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிங்க தான் இருக்கும். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 16% வரைக்கும் ஹெவி இன்ட்ரெஸ்டா இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு நமக்கு லோன் தரணும்னாலே கேரண்டர் கேட்கறாங்க. அது இல்லாம அவங்க ஒரு ஆப்ஷன் சொன்னாங்க, உங்களுக்கு கேரண்டர்லாம் தேவையில்லை, ஆனா வண்டி கொடுப்பாங்க, ஆனா இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 22-25% இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னா. நான் சொன்னேன், ஆளை விடுறா சாமி, இந்த லோன் நம்மளுக்கு தேவையில்ல, நான் என்னோட பேங்க்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் பக்கம் போய் ட்ரை பண்ணேன். 2-3 பேங்க் இருக்கு நம்மளுக்கு. அந்த பேங்க் எல்லாம் போய் கேட்கும்போது அவங்களும் சேம் டயலாக் தான் சொன்னாங்க, ஓன் ஹவுஸ் இருக்கா இல்ல, கேரண்டர் இருக்கா இல்ல. அது மட்டும் இல்லாம கமர்ஷியல் வண்டிகளுக்கு சில பேங்குங்க, மோஸ்ட்லி பேங்குங்க ஃபைனான்ஸ் பண்ண மாட்டாங்க, அதுதான் சொன்னாங்க. இல்லைன்னா நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பிசினஸ் மூலமா தருவாங்க, லோன் தருவாங்க, பிசினஸ் நம்பி லோன் தருவாங்க. நம்ம தான் பிசினஸ் எதுவுமா பண்ணலன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எதுவும் ஒரு கம்பெனி எதுவும் கிடையாது, ஐடி ஃபைல் பண்ணது கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு அவங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போதும் என்னோட பேங்க் மேனேஜர் சொன்னாரு, நீங்க ஐடி ஃபைல் பண்ணுங்க சார், ஐடி ஃபைல் பண்ணியாச்சுனாங்க உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு எலிஜிபிளா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா. அது ஒரு 2-3 வருஷம் ஐடி ஃபைல் பண்ணியாச்சுனாக்கா நெக்ஸ்ட் டைம் நீங்க லோன் அப்ளை பண்ணும்போது அதை பேஸ் பண்ணி வேணும்னா உங்களுக்கு தரலாம். அது மட்டும் பேஸ் பண்ணி தர மாட்டாங்க, உங்களோட சிபில் ஸ்கோர் பார்ப்பாங்க, உங்களோட பேங்கோட டிரான்சாக்ஷன் பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க ஐடி ஃபைல் பண்ணிட்டு டிரான்சாக்ஷன் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னாங்க கவர்மெண்ட் பேங்க்ல. அப்பதான் கவர்மெண்டோட ஒரு லோன் நம்மளுக்கு வேணும்னாக்கா நம்ம கவர்மெண்ட்டுக்கு திருப்பி ஏதாவது ஜெனியூனா இருக்கணும் இல்லையா, அதனாலதான் அந்த ஒரு இது சொல்றாங்க. பிரைவேட் பேங்கை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு லோன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் இருந்துச்சு. அவங்க அப்படிதான் சொன்னாங்க, தரமாட்டேன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க. என்னடா இது, நம்மளுக்கு லோன் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது, பேங்க்லயும் கிடைக்கல, ஷோரூம்லயும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன். சரி, எங்க இருந்தாலும் பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு 15-20% இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. அதனால நான் என்ன யோசிச்சேன், இந்த எப்படி இஎம்ஐ நம்மளுக்கு 16,000-17,500 அந்த ரேஞ்சில தான் இஎம்ஐ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு 5 lakhs கொடுங்க அப்படின்னு சொல்லி சில பேர்கிட்ட கேட்டேன். அவங்களும் அவங்க கிட்ட பைசா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லிட்டாங்க.
அவங்களையும் குறை சொல்ல முடியாது. அவங்க பைசா நம்மளுக்கு கொடுக்கணுமா வேணாமா அப்படின்னு யோசிக்க வேண்டியது அவங்களோட ரைட்ஸ் தான். அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி நம்ம பைசா வாங்கி நம்மளால திருப்பி கொடுக்க முடியலன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அது ரொம்ப பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால நானும் அது பெருசா எடுத்துக்கல. நானும் அதை விட்டுட்டேன். சரி, வண்டி வாங்குறது கொஞ்சம் ஹோல்டுலயே போட்டுட்டேன். இந்த மாதிரிதான் நீங்க வண்டி வாங்க போகும்போது, வண்டி வாங்கணும்னு ஐடியா மட்டும் இருந்தா பத்தாது. நம்ம வண்டி வாங்க ஆசைப்படும் போதே இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் நிறைய இருக்கு. உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்றதுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். சொந்தக்காரங்க தரமாட்டாங்க, பெந்துக்காரங்க தரமாட்டாங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் தரமாட்டாங்க. அது மாதிரி உங்களை நம்பி யாருமே தரமாட்டாங்க. யாருக்குமே உங்க மேல நம்பிக்கை இருக்காது. உங்க மேல இருக்கிற சொத்து மேலதான் எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கும். உங்க மேல சொத்து இருந்தா மட்டும்தான் ஒரு பேங்கா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு லோன் கொடுப்பாங்க. இல்லைன்னா தரமாட்டாங்க. அதனால நீங்க ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குன்னு முதல்ல இது பண்ணிக்கங்க, உறுதிப்படுத்திங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க வண்டி வாங்குறத பத்தி யோசிங்க. இல்லைன்னா ரெடி கேஷ்ல வாங்கணும்னாக்கா ரெடி கேஷ் ரெடி பண்ணி வரணும் இல்லையா? அதனால ரெடி கேஷ் இருந்தா ஒண்ணுமே கவலைப்பட தேவையில்லை. டைரக்டா நம்ம போய் வாங்கிக்கலாம். சரி, எப்படியோ ஒண்ணு நம்மளுக்கு வண்டி வேணாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணி வண்டி எடுக்க முடியாது அப்படின்னு இருக்கும். அப்பதான் சரி, எனக்கு ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இருந்துச்சு. ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னாக்கா கோட்டக் மஹேந்திரா பேங்க்ல ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இருந்துச்சு. அந்த அந்த பேங்க்ல நம்ம கொஞ்சம் டிரான்சாக்ஷன்ல சின்ன சின்ன டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போதான் அந்த பேங்க்ல தான் நான் போய் கேட்டேன். அந்த பேங்க்ல நம்ம போய் கமர்ஷியல் வெஹிக்கிள்னு கேட்ட உடனே அவன் என்னமோ நம்மள ஒரு மாதிரியா பார்த்தாங்க. அந்த மாதிரிதான் அவங்களோட ட்ரீட்மெண்ட் இருந்துச்சு. நம்மளுக்கு கமர்ஷியல் டாக்ஸி வாங்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கொஞ்சம் ஏளனமா தான் பார்த்தாங்க. சரி, அவங்க தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னோட ஐடி போர்டை ஓபன் பண்ணி பார்க்கல, நம்மளோட சிபில் ஸ்கோர் செக் பண்ணி பார்க்கல, எதுவுமே பண்ணல. அப்படியே ஒரே ஐடியா சொல்லிட்டாங்க, உங்களுக்கு லோனு கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லாம் பண்ண மாட்டோம் சார், ஓன் ஹவுஸ் இல்லை, கேரண்டர் இல்லை, அது மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு கண்டிப்பா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 days கழிச்சுட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்மளுக்கு கோடக் மகேந்திரா பேங்க் ஆன்லைன் அக்கௌண்ட் தான் இது. ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட், அது ஆன்லைன் அக்கௌண்டா இருந்துச்சு. சரி, இதோட ஆப்பில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பில் போய் பார்த்து லோன் செக்ஷன்ல போய் பிசினஸ் லோன்ல செக் பண்ணி பார்க்கும்போது அங்க நம்ம அப்ளை பண்ணக்கூடிய எல்லாம் ஆப்ஷன் இருந்துச்சு. நான் எதுவும் அப்ளை எல்லாம் பண்ணல, ஜஸ்ட் அமௌண்ட் எல்லாம் போட்டு எவ்வளோ வரும், இஎம்ஐ வரும் அப்படின்லாம் சும்மா செக் பண்ணி பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன். சரி, வேலைக்கு ஆகாது, நம்மளுக்கு பேங்குக்கு போய் கேட்டதுக்கு நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு இல்லையா, அப்புறம் எப்படி நம்ம இதில் அப்ளை பண்ண மட்டும் எப்படி கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சேன். ஒரு மறுநாள் அன்னைக்கு விட்டுட்டேன். மறுநாள் பார்த்தீங்கன்னா காலையில கால் பண்ணாங்க. ஹெட் ஆஃபீஸ்ல இருந்தா எங்கேருந்து தெரில, அவங்க ஹிந்தியில தான் பேசுறாங்க, அவங்க ஆன்லைன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சார், உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்கு, உங்களுக்கு லோன் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நீங்க நேற்று சர்ச் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆமா லோன் எனக்கு தேவைப்படுது, ஆனா உங்க பேங்க்ல வரும்போது அவங்க தரமாட்டேன்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்ல சார், அவங்க டிபார்ட்மெண்ட் வேற, நம்ம ஆன்லைன் டிபார்ட்மெண்ட் வேற, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நாங்க அரேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என்கிட்ட எந்த டாக்குமெண்ட் கிடையாது, ஓன் ஹவுஸ் கிடையாது, கேரண்டர் கிடையாது, ஐடி கிடையாது, சேலரி சர்டிஃபிகேட் கிடையாது, பிசினஸோட இது கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, லோன் எப்படி தருவீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நான் செக் பண்ணிட்டு 5 minutes வரேன்னு சொல்லிட்டு செக் பண்ணாங்க. 5 minutes திரும்பி வந்தாங்க. வந்துட்டு ஓகே சார், உங்களோட சிபில் ஸ்கோர் கரெக்டாக இருக்குது, டிரான்சாக்ஷன் கரெக்டாக இருக்குது, டாக்குமெண்டேஷன் கரெக்டாக எல்லாமே இருக்குது சார், பக்காவாக இருக்குது, நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா 5 minutes அக்கௌண்ட்டில் பைசா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அவங்க சொன்னதை ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சரி ஓகே சார், ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லி 5 lakhs போடுங்க அப்படின்னு சொன்னான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ரெண்டாவதும் அப்ளை பண்ணாரு, அதுவும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு வாரம் ஓடி போயிடுச்சு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, சார் இதுக்கு தான் நான் சொன்னேன், ஹெட் ஆஃபீஸில் மெயின் பிரான்ச்சிலேருந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, நீங்கள் தேவையில்லாம என்னையும் சும்மா உசுப்பேத்தி விட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லிட்டேன். இல்லை சார், இன்னொரு வாட்டி கூட ட்ரை பண்ணுவோம், நம்மளுக்கு இந்த வாட்டி கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 3வது வாட்டி ட்ரை பண்ணார். இதெல்லாமே ஒரு வீக்குக்குள்ளே நடக்குது. 3வது வாட்டி ட்ரை பண்ணாங்க. என்னோட லைன்ல இருக்கும்போதே அவர் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டாரு. லைன்ல பேசிட்டே இருக்கும்போது, ஓகே சார், உங்களோட லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு, உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு பாருங்கன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள கிரெடிட் ஆயிடுச்சு. வெறும் 20 ரூபா மட்டும் மைனஸ் ஆயிடுச்சு. 5 லட்சம் ரூபாய்க்கு 20 ரூபா கம்மியா அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு. எந்த ஒரு டாக்குமெண்டேஷனும் கிடையாது. கேவைசி எல்லாம் நம்ம பேங்க்ல பண்ணிருக்கோம். ஆன்லைன்ல நம்மளோட எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் கரெக்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு சிபில் ஸ்கோர் பக்காவா இருக்கு. அப்படின்ற பட்சத்துல எல்லாமே பக்காவா இருக்கும்போது அவங்க உடனே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரே செகண்ட்ல ஆன்லைன்ல இருக்கும்போதே நம்மளுக்கு பேங்க்ல பணம் போட்டாங்க. இது அந்த பேங்குக்காரங்களுக்கு பண்ணிருக்கலாம். ஏன்னா அவங்க நம்ம டாக்ஸ் வாங்க போறோம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க அது ஓபன் பண்ணி கூட பார்க்கல. அந்த அளவுக்கு நம்மளை மதிக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்படிதான் அந்த பைசா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நாம அந்த பைசா எடுத்துட்டு போயிட்டு நம்ம வண்டி
ரெடி கேஷ் கொடுத்து வாங்கிட்டோம். அதாவது நம்மளுக்கு லோன் தரமாட்டோம்னு சொன்னா பாருங்க, அந்த லோனு கிடையாது, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை, அது மாதிரி ஓன் ஹவுஸ் இல்லை, அதில் இருந்தால் தான் வண்டி வாங்க முடியும் அப்படின்லாம் சொன்ன அந்த ஷோரூம்லேயே போயிட்டு ரெடி கேஷ் கொடுத்துட்டு வாங்கிட்டோம். எப்படி அப்படின்னா, உனக்கு தேவை கேஷு, வண்டி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வாங்கிட்டோம். 17,650 ரூபா இஎம்ஐ. அவர் 4 வருஷம் போடலான்னு சொன்னார். நான் வேணாம் 3 வருஷம் போடுங்க, 3 வருஷம் போடுங்க அப்படின்னு சொல்லி கம்மியான இஎம்ஐ கம்மியான இயர்ஸில் அதிகமான இஎம்ஐ செட் பண்ணிட்டேன். அதாவது நம்ம 4 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரிலாம் இஎம்ஐ போட்டேன்னா நம்மளுக்கு இஎம்ஐ கம்மியாக இருக்கும். ஆனால் வண்டியோட லைஃப்ன்றது ஒன்று இருக்குது, அது நம்மளுக்கு இருக்கும்போதே நம்ம இஎம்ஐ கட்டி முடிக்கணும். நமக்கு இந்த வண்டி சிஎன்ஜி வண்டி நம்ம வாங்க போகிறோம், இதுக்கு எப்படி லைஃப் இருக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம உஷாராக கொஞ்சம் இஎம்ஐ அதிகமாக வச்சுட்டு இயர்ஸ் கம்மியாக போடலாம் அப்படின்ற ஐடியாவில் 3 வருஷத்துக்கு இஎம்ஐ போட்டிருந்தோம். 17,640 ரூபா இஎம்ஐ மந்த்லி. அது நம்ம கரெக்டாக கட்டிட்டு போனோம். இந்த இஎம்ஐ நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் ஒரு 20 வருஷமா ஒவ்வொரு 2-3 வண்டி வாங்கியிருக்கேன், நிறைய லோன் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே நம்ம இதுவரைக்கும் எந்த ஒரு இஎம்ஐயுமே நம்மளுக்கு மிஸ் ஆனது கிடையாது. அதனாலதான் நம்மளுக்கு சீக்கிரமா அந்த லோனை கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம உங்களுக்கும் சொல்றது என்னன்னா, நம்ம லோன் வாங்குறதுன்னு யார் வேணாலும் வாங்கிடலாம், வண்டி வாங்குறதும் யார் வேணாலும் வாங்கிடலாம். இந்த இஎம்ஐ கட்டுறது கடன், ஒருத்தங்க கிட்ட நம்ம பணம் வாங்கும்போது அது திருப்பி கட்டணும் அப்படின்றது நம்மளுக்கு உறுதியா இருக்கணும். ஒரு நாள் கூட மிஸ் ஆகக்கூடாது. ஒரு நாளுக்கு 2 நாள் முன்னாடியே நம்மளோட இஎம்ஐ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம லோன் எடுத்து வண்டி வாங்குறத பத்தி எல்லாம் யோசிக்கணும். ஏன்னா பிசினஸ்ன்றது எப்பவுமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி இஎம்ஐ எல்லாம் மேனேஜ் பண்றது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இந்த இஎம்ஐ நான் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு நான் சொல்றேன். அதுல இருந்து நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னா, நம்ம எப்படியும் சொல்லுவோம் இல்லையா, மெயின்டெனன்ஸுக்குன்னு ஒரு 5,000 6,000 மாத்துவோம். அந்த ஒரு அமௌண்ட் மாத்தி வைப்போம். ஆனா நம்மளுக்கு சர்வீஸ்ன்றது பாத்தீங்கன்னா 3 மாசம் 2.5 மாசத்துல தான் ஒரு வாட்டி தான் சர்வீஸ் வரும். அப்போ அந்த அமௌண்ட் பேலன்ஸ் இருக்கும். அந்த பேலன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து இருக்கும். அது இல்லாம நம்மளுக்கு இதெல்லாம் போக மிச்சம் மீது 2,000-3,000 இருக்கிறது சேவிங்ஸ்ல இருக்கும் இல்லையா, அந்த அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து வரும். இந்த அமௌண்ட் நம்ம கை வைக்காம தான் இருப்போம் அந்த அமௌண்ட் எல்லாம். ஆனா நம்மளுக்கு இந்த மாதிரி இஎம்ஐ எப்பவாச்சும் ஒரு வேலை இல்லாம இருக்கு, நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, எங்கேயாவது நம்ம போக வேண்டி இருக்கு, அந்த மாதிரி இருக்கிற டைம்ல அர்ஜென்ட்ல இஎம்ஐ கட்டணும் அப்படின்ற பட்சத்துல இஎம்ஐ மிஸ் பண்ணாம அந்த அமௌண்ட்ல இருந்து எடுத்து நம்ம ரொட்டேஷன் பண்ணணும். மெயின்டெனன்ஸுக்குன்னு நம்ம வச்சிருக்க மெயின்டெனன்ஸ் ஃபண்ட்ல இருந்து எடுத்து நம்ம இஎம்ஐ கட்டும்போது கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸுக்கு வரக்கூடிய அந்த டைமும் இஎம்ஐயோட டேட்டும் நெருக்கமா வரக்கூடாது. அதாவது ஒரு 10ஆம் தேதி இஎம்ஐ எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா 11ஆம் தேதியோ 12ஆம் தேதியோ போயிட்டு இல்ல 15ஆம் தேதிக்குள்ளேயே போயிட்டு நீங்க சர்வீஸுக்கு விடுற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னாக்கா நீங்க சர்வீஸுக்கு வேற காசு தேட வேண்டி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வராம கொஞ்சம் கேப் எப்பவுமே இருக்கிற மாதிரி, ஒரு 10 days கேப் இருக்கிற மாதிரி செட் பண்ணி தான் நம்ம இந்த இஎம்ஐயும் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் எல்லாத்தையும் கொண்டு ஓட்டிட்டு போகணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கிறவங்களா இருக்கலாம். நான் என்ன பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் ஹவுஸ் ஓனர்னாக்கா 1ஆம் தேதியில 5ஆம் தேதிக்குள்ள ரெண்ட் கொடுக்க சொல்லுவாங்க இல்லையா. நம்ம என்ன சொன்னா, நம்ம ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசிட்டு ஒரு 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ள ரெண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அது 10ஆம் தேதிக்கு மேல தள்ளி போட்டாச்சு. அப்போ 10ஆம் தேதி வரைக்கும் எனக்கு இஎம்ஐ டேட் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி. 10ஆம் தேதி வரைக்கும்னாக்கா நம்ம இஎம்ஐ முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வண்டி ஓட்டி ஓனருக்கு ரெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் அந்த மாதிரி பண்ணோம். அவர் கொஞ்சம் அந்த ஒத்துக்கினதுனால, நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தானே, அதுவும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான், மந்த்லி கரெக்டாக போயிட்டு இருக்கிறதுனால அவரும் எந்த பிரச்சனையும் பண்ணலை. அதனால அவருக்கு ஒரு நன்றி. அது இது வரைக்கும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நம்மளுக்கு இந்த இடையில எக்ஸ்ட்ரா செலவுகள் வரும். இது கூடவே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா செலவுகள் வரும். எக்ஸ்ட்ரா செலவுகள் வரும்போது தான் நம்மளுக்கு அதிகப்படியான டார்ச்சர் வரும். அந்த டைம்ல இஎம்ஐ ஸ்டாப் ஆகிடக்கூடாது. என்னதான் பிரச்சனை வந்தாலும் நம்ம வெளியே கடன் வாங்கியாவது இஎம்ஐ கட்டணும் அப்படின்றதுதான் என்னோட பாலிசி. அதுக்கு நான் யூஸ் பண்ற மெயினா ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு. நீங்க யாரா இருந்தாலும் ஒரு இஎம்ஐ போடுறீங்க, ஒரு லோன் போடுறீங்க அப்படின்னாக்கா நீங்க மஸ்டா ஒரு கிரெடிட் கார்டு வச்சுங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு இந்த இஎம்ஐ எப்படியெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு 25,000 ரூபாய் பேசிக் கார்டே வச்சுக்கோங்க. அதிகமா எல்லாம் வச்சுங்கன்னா ரொம்ப கடன்காரன் ஆயிடுவீங்க. சின்னதா ஒரு 25,000 ரூபாய் கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா நம்ம அந்த கார்டை யூஸ் பண்ணி இந்த இஎம்ஐயை நம்ம மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். எனக்கு அந்த கிரெடிட் கார்டு ஒன்னே ஒன்று தான் வச்சிருக்கேன். அந்த கிரெடிட் கார்டு வச்சு நம்ம
அட்ஜஸ்ட் பண்ணி ஃபியூல் போடுறது, மெயின்டெனன்ஸ், சர்வீஸ் பண்றதெல்லாம் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டேன் அப்படின்னாக்கா இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அதில் மேனேஜ் பண்ணிக்கிறது எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு 3 வருஷத்தான் போட்டிருந்தோம், கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு. இந்த டஃப்பா 3 வருஷத்துல நம்மளோட லோனு முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சந்தோஷமான விஷயம்ன்றது நம்மளோட இஎம்ஐ முடிஞ்சிருக்கு. வண்டி வாங்கி ஆனா 2.5 வருஷம் தான் ஆகுது, ஆனா லோன் 3 வருஷத்துல லோன் முடிஞ்சிருக்கு. அதாவது 3 வருஷம் ஏன் ஆச்சு, 2.5 வருஷம் தான் வண்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் வண்டி வாங்கும்போது ஒரு 5 months நம்மளுக்கு வெயிட்டிங் பீரியட் இருந்துச்சுன்னு நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். வாகனருக்கு சிஎன்ஜி அப்ரூவல் இல்லாமல் இருந்தது. சிஎன்ஜி அப்ரூவல் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். அது 4 monthsக்கு மேலே ஆயிடுச்சு வண்டி நம்மளுக்கு கை கிடைக்கிறதுக்கு. அப்போ நம்மளுக்கு இந்த லோனில் இருந்து எடுத்து இஎம்ஐ கட்டிட்டு இருந்தோம். கடைசியில் வண்டிக்கு கட்டுறதுக்கு 1 லட்சம் ரூபா இடிக்கும் இல்லையா அந்த 5 மாசத்துல, அது நம்ம ஒர்க் பண்ணி டாப் அப் பண்ணிட்டே இருந்தோம். அப்படியே ஒரு மொத்தத்தில் லோன் வாங்கி 3 வருஷம் ஆயிடுச்சு. வண்டி வாங்கி ஆனால் 2.5 வருஷம் தான் ஆயிடுச்சு. 2.5 வருஷத்துல நம்மளுக்கு லோன் கிளியர் ஆயிடுச்சு. நம்மளுக்கு நல்லபடியா இஎம்ஐ முடிஞ்சிருக்கு, கோல்ட் கிரேஸ்ல முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்கு. வண்டி 90,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. நம்ம என்ன பண்ணலான்றது, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றது யோசிச்சுனே இருக்கோம். என்னன்னாக்கா நம்மளுக்கு லோனு இல்லைன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அக்ரெசிவா ஒர்க் பண்றதுக்கு கொஞ்சம் தோணாது இல்லையா. அதனால ஒரு லோன் போடலாமா, இல்லை ரீஃபைனான்ஸ் போடலாமா, இல்லை ஒரு இன்னொரு வண்டி போடலாமா அப்படின்லாம் சொல்லிட்டு மைண்டில் நிறைய ஓடி நிற்குது. என்ன பண்ணலான்னு யோசிப்போம். லோன் போடுறதா இருந்தாலும் இஎம்ஐ கட்டுறதா இருந்தாலும் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஒவ்வொருத்தங்களுக்கும் வேற வேற சுச்சுவேஷன் இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை செட் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க. நீங்களும் இஎம்ஐ எல்லாமே பத்திரமா கட்டி முடிங்க. எந்த ஒரு பெண்டிங் வருத்தாதீங்க. இஎம்ஐ பெண்டிங் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கடன் வாங்கியாவது கட்டிடுங்க. அந்த கடனை பொறுமையாக கூட அடைச்சிக்கலாம். இஎம்ஐ மட்டும் பக்காவாக முடியுங்க. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.